ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஜபாஸ் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என் ஃப்ரெண்டு கூட ஜிம்முக்கு வந்து பார்த்துடுங்க. அப்படி வெளியே வர்ற வழியில் தான் நிறைய செடிலாம் இருக்குது. கலர் செடி, காய்கறி செடி, இதில் நிறைய பூச்செடி, விதவிதமாக செடியாக இங்கே வச்சுருக்கா. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி எல்லா செடியும் காமிக்கேன். 5 நிமிஷம் வீடியோவில் ஃபுல் செடியும் காமிக்கேன். வாங்க பார்க்கலாம் செடி. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஃபஸ்ட் நான் உங்களுக்கு காமிக்க போகிறது என்னென்னா தக்காளி செடி தான். வாங்க காமிக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி செடி. இது பார்த்தீங்கன்னா தக்காளி குழம்பு, வெண்டைக்காய் குழம்பு, வெங்காய குழம்பு, எல்லா குழம்புக்கும் நீங்கள் போடலாம். அவிச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. பார்த்தீங்கன்னா காய்கறியில் முக்கியமானதுக்கு ஒன்றுன்னு தக்காளி செடியை சொல்லலாம். வாங்க அடுத்து உங்களுக்கு என்ன செடிங்கிறத காமிக்கேன். வெயில் ஒரு மாதிரி அடி அடித்தோடனே முகம் சரியாக பளிச்சுன்னு தெரியும். இருந்தாலும் உங்களுக்காக வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். லைக், சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. இது என்ன செடின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கத்திரிக்காய் செடி. பாருங்கள், பூவுலாம் வருது. கத்திரிக்காய் காயை ஒன்றும் காணோம். இனிமே தான் வரம் பார்த்துடுங்க. சொத்தோண்டு யூரியா, டிஏபி அள்ளி போடுவோம். ஒரே ஒரு கத்திரிக்காய் இருக்கலாம். ஃப்ரெண்டு காமிக்க. மாப்பிள்ள எங்கே இருக்குது கத்திரிக்காய்? அவங்க இதான் இருக்குது ப்ரோ. அந்த கிடக்கு தெரியுதா உங்களுக்கு? அழகான கத்திரிக்காய் காய். இது வந்து இன்றைக்கி நம்ம சாம்பாருக்கு அத்துட்டு போக போகிறோம். அத்துட்டு போயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் சிகப்பாக ஒரு கீரை செடி இருக்குது. என்ன கீரை செடின்னு தெரில. தெரிஞ்சால் நீங்கள் வந்து பொன்னாங்கண்ணி கீரைன்னு நினைக்கேன். அப்படி தான் நினைக்கேன். இது என்ன கீரைன்னு சொல்லிட்டு எனக்கு சரியாக தெரில. தெரிஞ்சால் நீங்கள் லைட்டாக கமெண்ட் பண்ணிட்டு போங்க. என்ன செடியில அடுத்த செடி உங்களுக்கு காமிக்கேன். இது வெங்காய செடி தானே. இப்போ பாரு ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்திங்கன்னா வெங்காய செடி. பாருங்கள், வெங்காயம் எவ்வளோ பெரிய வெங்காய செடியாக இருக்குது. சின்ன வெங்காயமா பெரிய வெங்காயமா நண்பா? தெரியுமா? தெரியாது. பெரிய வெங்காயமா ஃப்ரெண்ட்ஸ்? இது பெரிய வெங்காயம் எனக்கு தெரியல. சின்ன வெங்காயமே தான் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகான விவசாயம். பார்த்தீங்கன்னா எங்கள் சிம்மு பக்கத்தில் இவ்வளோ விவசாயம் எவ்வளோ அழகாக பண்ணுறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் கூட்டுக்கிட்டுலாம் வச்சு சாப்பிடுங்க. எல்லோரும் சாப்பிட்றது தானே. நெக்ஸ்ட்டாக நம்மளுக்கு வந்து ட்ரம் ஸ்டிக் தான். பாருங்கள், காய் ஒன்றும் இல்லை, மரம் இப்போ தான் வந்துட்டுருக்கு. சொத்தோண்டு மருந்துக்கு ஏதாவது அடிச்சேன்னு வைங்களாம், பாட்டுக்கு நெருக்குன்னு வந்துடும். நல்ல செடியாக இருக்குது. சிம்மு பக்கத்தில் இவ்வளோ அழகான பிளேஸை பாருங்களா, செம்மையாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டாக ஒரு செடி பார்க்க போகிறோம். அது பேர் வந்து ஒரு காய். என்ன காய்னா அவரைக்காய். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. 2-3 காய் கிடந்த மாப்பிள்ளை காயங்களை இதான் கிடக்கு. காய் தருதா ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு 2-3 காய் கிடக்கு. இதுலேயும் கொஞ்சம் பரவாயில்லாமல் காய் கிடக்கு. அவரைக்காய் கூட்டு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக பண்ணியிருக்காங்க. சிம்மு பக்கத்தில் இயற்கை காய்ச்சி அப்படி பார்க்கலாம். இவ்வளோ காய் கிடக்கல, செத்த போயில எங்கே கிடக்கு ஃப்ரெண்ட்ஸ்? பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு திட்டுறான். இருந்தாலும் திட்டு வாங்கினாலும் நம்ம காயெல்லாம் காமிக்கும். பாருங்கள், நம்ம நண்பன் தான். திடீர்னு திட்டுவோம் பார்த்துருங்க. சிம்மில் அப்படி பெரிய இதாக ஆகிட்டு இருக்கான் பார்த்துருங்க. அப்படி 2-3 இன்னைக்கு 60 கிலோ தூக்கணுன்னே ஆம்சம் வந்துட்டான். நம்மளுக்கு ஒன்றும் வரல. சரி, அதை விடுவோம். நம்மளுக்கு காய்கறி செடி பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மிளகாய் செடி தான். பார்த்தீங்கன்னா உரைப்புனாலே திருநெல்வேலி தான். திருநெல்வேலி பக்கத்தில் உரைப்புங்கிறதுக்கே ஒரு வெறி வரும் ஃப்ரெண்ட்ஸ். வெறி. சாம்பார்னாலும் மிளகா தான், என்ன அவியல் கூட்டினாலும் மிளகா தான் அள்ளி போட்டுருவாங்க. பார்த்தீங்களா உங்களுக்கு மிளகா காமிக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மிளகாய் செடி பாருங்கள். உரைப்பு இருக்காதுன்னு தான் நினைக்கேன். மாப்பிள்ள இது நீளமான மிளகா பார்த்துருங்க. அதனோட உரைப்பு இருக்கா. இருந்தாலும் உங்களுக்காக சாப்பிட்டுவாங்க. உரைப்பு இருக்குமா? இல்லை உரைக்கல செல்லுபடி ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இது எல்லாமே பட்ரோஸ் பூ. எவ்வளோ அழகான பூக்கள் பாருங்களா. ரெட் கலரு, ரோஸ் கலரு. பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஃப்ரெண்டு வந்து 2-3 பறித்து வச்சுருக்கான். லவ்வர்ஸ் கொண்டு போகணுன்ட்டு இந்த இருக்கான் நம்ம ஃப்ரெண்டு. அவன் ஆள் கொண்டு போட்டோம். நம்ம அதில் வந்து நம்ம இடைஞ்சல் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மாப்பிள்ளையன் செடி பேர் என்னதுல? சுரக்காய். சுரக்காய் காய் பாருங்கள், நல்லா பெருசாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் பெருசாக ஆகலாம். நம்ம அக்காவே சொல்லிட்டாங்க சுரக்காய் செடின்ட்டு. செடி நல்லா பெருசாக அப்படியே எம்பாட்டுக்கு வளர்ந்துட்டு இருக்குது. நல்லா தண்ணி கிண்ணிலாம் எம்பாட்டுக்கு ஊற்றினோன்னே எம்பாட்டுக்கு வருது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கூட்டுக்கிட்டு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் சுரக்காய் செடி. இதனால் அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வாங்க, போர்ச மரம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சின்னதாக இருக்குது பாருங்களா. ஒட்டுக்கணுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது. இது என்ன செடின்னு தெரில. மருதாணி செடியா என்ன செடி தெரிஞ்சவங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வேப்ப மர செடி எனக்கு நல்லாவே தெரியும். பார்த்தீங்கன்னா இது எங்கள் ஊரில் ஓடி ரோட்டுக்கரையில் ஓடி வச்சுருக்காப்பா. திடீர்னு வேப்பக்கொட்டை பறக்க போகணுன்னு தெரியும். இது என்ன செடிக்கா? வாவல் மரமா அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்கிறாங்க. இது என்ன செடின்னு தெரிஞ்சாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் வரலாம் நிமிஷம் எங்கேயா கூட்டு போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த பூங்காவே அப்படி சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. செமையாக பண்ணியிருக்காங்க. இந்த பிளேஸ் பிடிச்சிருந்தா உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டாடா பாய்.